வந்து மெச்சூரிட்டிய பத்தி பார்க்கலாம். யூ ரியலைஸ் சைலன்ஸ் இஸ் பெட்டர் தென் எக்ஸ்ப்ளைனிங். எப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றத விட சைலன்ஸ் பெட்டர்ன்னு திங்க் பண்றோமோ, அப்பதான் நமக்கு மெச்சூரிட்டி ஹிட்ஸ் பண்ணுது அந்த மெச்சூரிட்டிய மொத்தம் வந்துட்டு 4 டைப்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, எமோஷனல் மெச்சூரிட்டி. எமோஷனல் மெச்சூரிட்டி அப்படின்னா என்னன்னா, உன்ன ஒருத்தவங்க வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீயும் ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட. அந்த எமோஷனல்ஸ வந்துட்டு வெளிய எக்ஸ்போஸ் பண்ணாம, அ எனக்கு ஹர்ட் ஆயிட்டு. ஆனா, அவங்க அவங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு நீ எப்போ உன்னோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றியோ, அதான் எமோஷனல் மெச்சூரிட்டி. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, சோஷியல் மெச்சூரிட்டி. சோஷியல் மெச்சூரிட்டி என்ன அப்படின்னா, நீ வந்து ஒருத்தவங்கள ட்ரீட் பண்ற மெத்தடு தான் சோஷியல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஆனா, அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க பண்ணல. அது உனக்கு புரியும். ஆனாலும் அவங்க எனக்கு தேவைப்படும்போது ஹெல்ப் பண்ணல. ஆனாலும் எனக்கு அவங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படின்னு எப்போ உன் மைண்ட நீ செட் பண்றியோ, அதான் வந்து சோஷியல் மெச்சூரிட்டி. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, மாரல் மெச்சூரிட்டி. பிலீவ் பண்றது தான் வந்துட்டு மாரல் மெச்சூரிட்டி. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற, இப்போதான் படிச்சுட்டு இருக்க. இப்பவே உன் லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. கடவுள் வந்து நமக்கு தேவையானத தேவையான டைம்ல கண்டிப்பா குடுப்பாங்க. ஸோ மாரல் மெச்சூரிட்டி எப்படின்னா, நீ இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ற. ஆனா அப்புறமா உன்னோட லைஃப் வந்துட்டு செட்டில் ஆகும் அப்படின்னு திங்க் பண்றல. அதான் மாரல் மெச்சூரிட்டி. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. வந்து ஒருத்தவங்க கோவப்படுத்துறாங்க. உனக்கு கோவம் வருது. ஆனாலும் உன் கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு, நான் காமா தான் இருக்கேன், பீஸ்ஃபுல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி.